Dazzler Eterna Aradhana. Elevate your eye game with the Dazzler eyeshadows. Dazzler Boundless Expressions. Co-presented by Ananda Anubhavam Aromane. Dazzler nail polish எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது தீபிகா அவளுக்காக வாங்கி வச்சிருந்தா. சரி கை காமி. ஏன் கையிலையா? ஆமா. குடு. Vibrant 60+ shade collection in glossy and pearl finishes with long-lasting shine. Rich pigmentation and is chip resistant. Dazzlerல இருக்கிற கலர் கலெக்ஷன்ஸ் வேற எதுலயுமே கிடையாது. Dazzler nail shade purple sapphire. பிடிச்சிருக்கா? பூஜாவோட பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. என்ன பிசினஸ்? அதான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வச்சு அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அவளுக்கு லைஃப்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இனிமே எல்லாம் சக்சஸ் ஆகும்னு நம்புறா. எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஆளே மாறிட்டா. அவளை இவ்வளோ ஹாப்பியா நான் லைஃப்லயே பார்த்ததில்ல. பிடிச்சவங்களோட growth அவ்வளோ ப்ரௌடா ஃபீல் ஆகுது. செம இல்ல? ஜெனரலா நான் எல்லார்கிட்டையும் சொல்றதா நான் உங்ககிட்டயும் சொல்றேன். பிஸ்னஸ்ல பிகினர்ஸ் லக்குன்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுன்னா ஆரம்பத்தில் நல்ல ஒரு growth கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அடியா விழும். எழுந்திருக்கவே முடியாத அடியா இருக்கும். அது நம்ம மூவ் கரெக்டா இருந்தா தப்பு எப்படி நடக்கும்? சான்ஸே இல்ல. உண்மையை சொல்லணும்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இதுல பெரிய பெரிய முதலைங்களே காணாம போயிருக்காங்க. உங்க கனவு கிச்சன் உங்க பட்ஜெட்ல கிளாசிக் கிச்சன் 30 years 30% ஆஃபரோட இன்னைக்கே வாங்கிடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வெரி வெரி லைட். ₹1 ஸ்மார்ட் போன் மீதி ஈஸி EMI. பிரியதர்ஷினி. அந்த கை காட்டு. கொண்டா. இப்போ என்னன்னா இன்ட்யூஷன் ஒன்று இருக்கு, அதை நம்பணும். அது பூஜாக்கெல்லாம் வராது. ஒரு தடவை லாஸ் ஆனதான் உனக்கு புரியும். சாரி, பூஜாக்கு புரியும். நீங்க வெறும் லாஸ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவ எதுவுமே இல்லாம ஜீரோல இருந்து வந்தவ. லாஸ் ஆனா அவளால சமாளிக்க முடியாம போயிடும். அவன் இன்டெலிஜென்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். ஒரு பிசினஸ் விமன் அப்படிங்கிற ரோல் அவளை ஃபுல்ஃபில் பண்ணுவான். கண்டிப்பா அது பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல்லையும் உண்மையா இருக்க முடியாது. கிட்ஸ், ஹஸ்பண்ட் அதையும் அவனால ஹேண்டில் பண்ண முடியாது. ரெட்டை குதிரை சவாரி என்னைக்குமே டேஞ்சர். எனக்கு அப்படி தோணல. எத்தனையோ பேரு பிசினஸையும் பார்த்துக்கிட்டு பர்சனல் லைஃபையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு அமைஞ்சிருப்பாங்க. வைஃப் வேலைக்கு போனா குழந்தைங்களை பார்த்துக்கிற ஹஸ்பண்ட், குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற ஹஸ்பண்ட் வேணும். எல்லா கஷ்டத்தையும் ஷேர் பண்ற ஹஸ்பண்ட் வேணும். பிசினஸ்மேன் மாதிரி பிசினஸ் விமனும் இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நீ எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் விமனோட லைஃப் எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட பர்சனல் லைஃப் ஜீரோ தான். அது ஏன் பொண்ணுங்க மட்டும் விட்டு கொடுக்கணும்? இப்ப என்ன ப்ராப்ளம் உனக்கு? அது தேங்க்யூ.
அது குடி. நானும் பிடிச்ச மாதிரி சின்ன பிஸ்னஸ் போதும் ப்ளீஸ். இந்த டாப்பிக்கே வேணாமே. நம்ம மேரேஜ் பற்றி பேசுவோம். எனக்கு அதை பற்றி நிறைய கனவு இருக்கு. இப்போது நானும் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அதனால என்ன யூஸ்? நத்திங். வெறும் பணம் மட்டும்தான். பிஸ்னஸ்னால் பணம் மட்டும் இல்லை, ஒரு ஐடென்டிட்டியும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இல்லை, பூஜாக்காக தான் நான் பேசுகிறேன். இங்கே பூஜா மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு இருக்குல்ல, அது மேல் பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும்தான். உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பேசணுமா? ஏய், ஒரு நிமிஷம் உட்கார், ஒரு நிமிஷம் உட்கார. அந்த கை கொடு. அது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது எப்படி மிஸ் பண்ணேன்? ஓகே. ஹாய், என் பேர் மோனிஷ். நான் ஆரா ஹெர்பல் கேர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்லும்போது எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லை. மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் இருக்கணும்னு நானும் நினச்சேன். பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் ஃபேஸில் இருந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. ஹேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணேன். அவங்க சொன்னது என்னன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ண தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தெரியும். அப்படி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. Hello everyone. I've been using this Ara herbal product for last 2 months. The result is really amazing. I've used so many herbal products, but this product really impressed. There is no side effect, fully organic, suitable for all type of skin. So I strongly recommend this for you. Hi. நான் Ara herbal ஓட herbal oil யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல எனக்கு நிறைய ஹேர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ என்னோட ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த ஆயிலை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட ஹேர் நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருது. இது 100% ஆர்கானிக் ப்ராடக்ட். ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் காரிகை. நான் ரீசெண்டா ஆரா ஹெர்பல் கேர் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் விடவே விருப்பம் இல்லை. அவ்வளோ நல்லா இருக்கு. என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே. நான் ரீசெண்டா ஆரா ஹெர்பல் கேர் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் விடவே விருப்பம் இல்லை. அவ்வளோ நல்லா இருக்கு. என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹாய் மக்களே. நான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்கானிக்கான ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தேன். இதை வாங்கிட்டு போய் நான் 2 days நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். என்னோட ஃபேஸ் சூப்பரா பல க்ளோ ஆயிடுச்சு. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் போய் டக்குனு உங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. எங்க பார்த்தாலும் ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட் பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. இது ஃபுல்லி ஆர்கானிக்கலி மேடா. ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. வேண்டாம், வேற ஏதாவது பார்க்கலாம். டாசிலர்ல பார்க்கலாம். தேங்க்யூ. டாசிலர் காஜல் பார்க்கறதுக்கே லுக்கா இருக்கே. வாட்டர் ப்ரூஃப்,
quick dry and smudge proof velvet look in single stroke. ஏங்க என்னங்க ஆச்சு? என்ன இது? என்னடி இது? அது அது என்ன நடக்குது இந்த வீட்ல? இல்லைங்க, நாம இது வரைக்கும் ஆராவுக்காக எதுவுமே பண்ணல. இப்ப அவளுக்காக ஒரு வழிய பாத்திருக்கா. அது எனக்கு சரின்னு பட்டதுனால நான் அவ கூட துணை நின்னேன். ஆரா தனியா தொழில் தொடங்கணும்னு விரும்புறா. எப்படி சொல்ற? கேக்குறல்ல, சொல்லு. நாடகம் நடத்துற கம்பெனியா? அப்படியே கழுத்து விரிச்சு கூட யாத்திரம் தீராது. உங்களை எல்லாம் நம்பி ஒன்னும் அவ ஆசைப்பட்டாங்க நான் செஞ்சேன். ஆசைப்பட்டா எது வேணாலும் செஞ்சிருவியா? ஏன் கொஞ்சம் வசதி வாங்கி கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? மூளை யூஸ் பண்ண மாட்டேன். மண்டையில் என்ன களிமண்ண வச்சிருக்க? ஒண்ணு நான் எவ்வளவு யோசிச்சு பண்றேன். எல்லாத்தையும் குப்பை போன எரியில தீல தண்ணி அள்ளி ஊத்துற மாதிரி ஊத்திட்டீங்கல்ல. நீ ஒரு பக்கம் ஏமாத்திருக்க, அவளும் என்ன ஏமாத்திருக்கா. மாப்பிள்ளன்னு நம்பின அந்த ஆளும் என்ன ஏமாத்திருக்கா. ஒட்டு மொத்தமா சேர்ந்து எல்லாம் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. மன்னிச்சிருங்க. என்னது மன்னிக்கிறதா? அப்படியே கொந்தளிச்சு போயிருக்கேன். மாப்பிள்ளன்னு பார்த்தா நானும் ஏமாத்திட்டான்ல. ஏண்டி என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கேனைய மாதிரி தெரியுதா? இல்லைங்க, பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் பண்ணேன். இதுவா வாழ்க்கை? இப்படி பொய்யும் பொருட்டும் பண்ணி என்னடி வாழ போறா? அவளுக்கு வேணும்னா கல்யாணம் பண்ணுவா, வேணான்னா வேணான்னு சொல்லுவா. கேட்டா பிசினஸ். இந்த பார், ஒரு பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பத்திக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கணும். அதுதான் அழகு. இந்த மாதிரி பிசினஸ்னு ஊர் சுத்திட்டு இருந்தா எவன்டி மதிப்பான்? கேவலமா பேச மாட்டாங்க. அதான் கண்ணை கட்டிட்டு ஆத்துல குதிச்சாங்க. உனக்கு எங்கடி போச்சு புத்தி?
எல்லாரும் சேர்ந்து என் மூஞ்சில கரிய பூசிட்டீங்கல்ல. நல்லா இருங்க, நல்லா இருங்க. போன் இருக்கிற வரைக்கும் எங்க இந்த போனை ஒளிச்சாதான் வீடு உருப்படும். இனிமே என்ன யாரும் ஏமாத்த முடியாது. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா என் ஃபேஸ் ஹாய், நான் ஆரா ஹெர்பலோட ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல எனக்கு நிறைய ஹேர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ என்னோட ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த ஆயிலை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட ஹேர் நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா அடர்த்தியாவும் நீளமாவும் வளருது. இது 100% ஆர்கானிக் ப்ராடக்ட். சோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா என் ஃபேஸ்ல இருந்த பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்லாம் போயிட்டு இப்போ என் ஃபேஸே ரொம்ப நல்லா இருக்கு. நான் எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இது மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இது பியூர் ஹெர்பல் ஃபார்முலா. ஹாய் மக்களே, நான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்கானிக்கான ஆரா ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தேன். இதை வாங்கிட்டு போய் நான் 2 days நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். என்னோட ஃபேஸ் சூப்பரா பளபளன்னு க்ளோ ஆயிடுச்சு. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் போய் டக்குன்னு உங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஆரா, சொல்லு ஜெய். நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வா. என்னாச்சு? நீ வாயேன். ராஷ்க்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை ஆரா. நீ கிளம்பி உடனே ஹாஸ்பிட்டல் வாயேன். நான் நேரில் சொல்கிறேன். நீ இங்கே வந்தனா உனக்கு புரியும். இங்கே பெரிய இஷ்யூ ஆரா. நீ உடனே கிளம்பி வா.
Dazzler Eterna Aradhana. Co-presented by ஆனந்த அனுபவம் அரோமா நெய். Powered by கிளாஸான கிச்சனுக்கு கிளாசிக் கிச்சன் வாங்க. Fortune Refined Sunflower Oil. மற்றும் பிரியதர்ஷினி மொபைல் உலகின் இளவரசி.